ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் டைம் பாஸ். நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். அதே லூர் வச்சு தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். இந்த லூரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி, பேரகுடா, குரூப்பர் மூணையுமே வந்து ட்ரை பண்ணலாம், ஆல் இன் ஒன். இந்த லூரை பற்றி நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய வீடியோஸ் இந்த லூரில், அது போக பார்த்திங்கன்னா இதே லூரில் வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜிடி, பேரகுடா எல்லாமே பிடிச்சி வீடியோ போட்டிருக்கோம். அதனால் நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக்கு, அது போக கேட்ச் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து வீடியோஸில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குற அந்த ரேஞ்சில் இருக்காது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இந்த ஒரு மீன் அங்கே லாங்கில் அடிச்சுட்டு பாருங்கள். எங்கே லாங்கில், எவ்வளோ லாங்கில் அடிச்சிருக்கு பாருங்க. வேறு வழி கிடையாது, எங்கேருந்து அங்கே தான் போகணும். வந்துட்டு சின்ன சைஸ், கொஞ்சம் சின்ன சைஸ். பார்த்தீங்களா, காலுக்குள்ளேயே அந்த விஷயம். அடுத்த மீன் புளிக்கலாம். புளிக்கலவா வந்துரு மேலே வந்துரு. ஒரு 1 kg ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பர் அடிச்சிருக்கு.
நண்பர்களே அடிச்சிட்டான் ஜிடின்னு நினைக்கேன். வாங்குறான் ஜிடி வேறு லெவலு. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு ஜிடி வந்து கரைக்கு வந்துரு. நண்பர்களே ரொம்ப நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஜிடி அடிச்சிருக்கு நமக்கு. நம்மளும் வர்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா ஜிடிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம், அடிக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜிடி அடிச்சிருக்கு. இன்றைக்கி வீட்டில் போய் வரவல் தான் நண்பர்களே. நம்ம புள்ளிக்கிழவாக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கல்லுலேருந்து ஒரு 2 மீட்ரு அந்த ரேஞ்சில் கேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கல்லோரமாகவே வர்ற மாதிரி அப்படியே ட்ரைவ் பண்ணணும். அப்போ குரூப் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிக்கணும் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிடிக்கு வந்து நம்ம சிங்கிங் லூர் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா, நான் வந்து சிங்கிங் லூர் வச்சுருக்கேன். இந்த லூரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சென்டரில், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கல்லுலேருந்து நேராக சென்டராக கேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே நல்லா இறங்க விடணும். கொஞ்சம் இறங்க விட்டுட்டு லூர் உள்ளே கொஞ்சம் ஆடுற மாதிரி உள்ளே போக விட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணால் ஜிடி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கணும் நண்பர்களே. இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஜிடியும் பிடிச்சிருக்கோம், குரூப்பரும் பிடிச்சிருக்கோம் நண்பர்களே. நண்பர்களே நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பப்பர் ஃபிஷ் வந்து கல் ஓரத்தில் வந்து படுத்திருந்தது. என்னடா உடம்பு சரியில்லையான்னு பார்த்தா மீன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சா இல்லாட்டி இறைய பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்துச்சான்னு தெரில. நம்ம அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இரி இப்போ அறுத்து கிழிச்சு விடுவேன். இப்போ வீடு மெண்டல் லூஸாக இப்போ ஏர் வாட்டிக்கு எங்கேன்னு போ, இல்லை கீழ்ப்பாக்கம் எங்கேயும் போ. எருமா மாட்டு பையில இங்கே வர நீ ஐடி ஓப்பன் பண்ணி ஏகல நீ வந்து இந்த மாதிரி வீடியோ போட வரா எருமா மாட்டு பையில. நண்பர்களே அடுத்து இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் ஃபிஷ்ஷிங் வந்திருந்தோம். அடுத்த நாள் ஃபிஷ்ஷிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 4 குரூப்பர் மாட்டிருந்தது. இது வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. சேம் லூட் தான் நண்பர்களே. இவ்வளோ நீளமாக வெட்டியிருங்க எனக்கா பொரிக்கிற மாதிரி. நண்பர்களே நம்ம பிடிச்ச மீனை பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இந்த மீனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம மீனெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஆயிடுவோம். வந்து நானும் அந்த மீனை கட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரம் ஆக்குவேன். ஆனால் அக்கா பார்த்திங்கன்னா 2 ராவு இங்கிட்டு 2 ராவு அங்கிட்டு 2 ராவு விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்தில் மீனை கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கட் பண்ணது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான். அந்த பார்த்திங்கன்னா அந்த தலையில் கொஞ்சம் கீழே வாய், அது போக பார்த்திங்கன்னா வால், இது 2 தான் வேஸ்ட்டு இந்த பாறை மீன்லேயே. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு தான். இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா செதில் எடுத்துகிட்டு அது போக பார்த்திங்கன்னா வாய் கீழே ஒரு வெட்டு, வாழை ஒரு வெட்டு வெட்டிட்டு பீஸ் எடுத்துட வேண்டியதான் நண்பர்களே. நண்பர்களே பாருங்கள், அப்படியே அல்வா துண்டு மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜம்முன்னு இருக்கா நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிடிச்ச பாறை மீன் குழம்பு நம்ம வீட்டில் பாருங்கள். மீன் ஜம்முன்னு பொரிச்சாச்சு.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.